Hello friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். பழைய சாதத்துல எப்படி வடகம் செய்யறது அப்படிங்கிறது. சாதம் மேந்து போச்சுன்னா கவலையே வேணாங்க. இந்த ரெசிபியை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் பழைய சாதம் மேந்து போச்சு. அதுல தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். இப்போ தண்ணியில நல்லா ஃபில்டர் பண்ணி புளிஞ்சு எடுத்துட்டேன். இது கூட கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப ஒரு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம சேர்த்திருக்க மசாலாவெல்லாம் நல்லா கைகளால நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்க இப்படியே கைகளால் நல்லா பிசைஞ்சிட்டு கூட வடகம் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு தான் சேர்க்க போறேன். இப்போ நல்லா மசாலாலாம் கலந்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம கலந்து வச்சிருக்க இந்த சாதத்தை வந்து சேர்த்து நல்லா குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பிளேட்ல தான் நான் செய்ய போறேன். நான் இந்த மாதிரி பெரிய தட்டில் தான் இன்னைக்கு வடகம் செய்ய போறேன். இப்போ வந்து கொஞ்சமா தண்ணியை கையில நனைச்சிக்கிட்டு தட்டில் வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்கள் பெல் ஐக்கானே ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தெல்லாம் அந்த மாதிரி வடகம் போட்டாச்சு. இதை வந்து வெயிலில் எடுத்து காய வச்சிடலாம். ஒரு 2 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். 2 நாள்லயே நல்லா காஞ்சிடுங்க. நீங்க இன்னும் நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ 2 நாள் ஆயிடுச்சுங்க. நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக காஞ்சி வந்திருக்கு. இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாதம் வரைக்குமே நல்லா கெட்டு போகாமல் இருக்குங்க. அப்பப்போ வெயிலில் இருந்து எடுத்து காய வச்சுக்கோங்க. இதுலேயும் வண்டு பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம அப்பப்போ வெயிலில் காய வைக்கிறனால 1 மாதம் வரைக்கும் தாராளமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண வடகத்தையெல்லாம் வந்து மிதமான தீயில வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வடகம் வந்து எல்லா சாதத்துக்குமே சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.